குருவே, மதிப்பிற்கும் போற்றுதலுக்கும் உரிய யாழ் அறிவு திருக்கோயிலின் தலைவரும் பேராசிரியருமான முருகானந்த வேலையா அவர்களுக்கும், பேராசிரியர் பாஸ்கரன் ஐயா அவர்களுக்கும், நல்லதொரு தவத்தினை ஏற்றிருக்கக்கூடிய சுடர் சுதர்சன் அவர்களுக்கும், மெய்நிகர்வோடாக கலந்து கொண்டிருக்கக்கூடிய இருபால் மெய்யன்பர்களுக்கும் என்னுடைய பணிவான மாலை வணக்கங்கள். வாழ்க வளமுடன். ஞானமும் வாழ்வும். ஞானம் என்றால் என்ன? ஞானம் என்பது அறிவின் தெளிவு அல்லது அறிவை அறிந்த தெளிவு. அறிவு என்பது நாம் இதுவரைக்கும் புலன் வழியாக அறிவினை பெற்றுக்கொண்டிருக்கிறோம். தொட்டு சுவைத்து நுகர்ந்து பார்த்து கேட்டு இந்த ஐந்தின் வழியாக நான் பெறக்கூடியது நம் அறிவாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. கருமையத்தில் இன்னும் சொல்ல போனால் அது கர்மாவாகவும் நமக்கு செயல்படுது. அறிவை அறிந்த அப்படின்னா அந்த அறிவு எப்படி இருக்குன்னு தெரியும். எது அறியுது? புலன் அறியுதுன்னு நினைச்சிட்டு இருக்கோம். புலன் வழியாக போய் மூளை செல்கள் வழியாக போய் கருமையத்தில் வைத்து அந்த காந்த புலத்தில் மையத்தில் இருக்கிற தெய்வமே அறிகிறது. அப்ப அந்த அறிவை அறிந்த தெளிவு ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவையா இருக்கு. ஞானம் என்பது வெறும் அறிவு அல்ல. 5 புலன் வழியாக பெற்ற அறிவை ஞானம்னு சொல்ல முடியாது. வாழ்க்கை பற்றிய தெளிவான புரிதல். அப்படின்னா நான் பிறந்ததுல இருந்து இறக்குற வரைக்கும் இல்ல. நான் எப்படி பிறந்தேன்? எங்கிருந்து வந்தேன்? என்னுடைய மூலம் என்ன? இந்த உடல் வளர்வதற்கு எது காரணமாக இருக்கிறது? கோள்களும் நட்சத்திரங்களும் எனக்கு உதவுகின்றனவா? இதை பற்றிய புரிதல் யாரோ சொல்லி கேட்கறது இல்லை. தனி மனிதனுக்கு அவனுக்கு இந்த புரிதல் வேணும். உலகத்தை பற்றிய ஆழமான அறிவு. உலகம் எப்பொழுது தோன்றியது? தோற்றுவித்தவர்கள் கடவுள் படைத்தாரா? அவரே உருவானாரா? என்கிற காரண காரியத்தோடு ஒரு ஆழமான உணர்வு அது. தன்னைத்தானே உணர்ந்து கொள்ளும் அறிவின் பயணம். நான் யார்? எங்கிருந்து வந்தேன்? இன்னைக்கு இருக்கிற இன்ப துன்பங்களுக்கு எது காரணம் என்பதை பற்றிய வாழ்க்கை பயணம் அது. அப்ப இந்த வாழ்க்கை பயணம் எப்பொழுது ஆரம்பிச்சது? நாம் பிறந்ததுதான் ஆரம்பிச்சு நினைச்சிட்டு இருக்கோம். இல்ல, பிறக்கிறதுக்கு முன்னாடி முன்னோர்கள் பிறந்து இறப்பதற்கு முன் ஏற்பட்ட அனுபவ பதிவுகளை கர்மயத்தின் வழியாக சந்ததிகளுக்கு கொடுத்திருக்கிறார்கள். ஒரு ஒரு செல் உயிரில் ஆரம்பிக்குது. இதெல்லாம் சொன்னா அது பயாலஜில டார்வின் கோட்பாடு அப்படின்னு பேசிடுவாங்க. ஆனா அறிவின் பயணம் இப்பொழுது மனிதனாகவும் நானாகவும் இருக்கிறேன். நான் மட்டுமே அல்ல, நானாகவும் இருக்கிறேன் என்கிற ஒரு உணர்வு. இது வாழ்க்கையில ஒவ்வொரு நொடியிலும் நம்மை வழிநடத்தும் ஒரு தத்துவம். ஞானம் என்பது ஒவ்வொரு வினாடியும் ஒரு புது புது அனுபவங்களை நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கோம். ஏற்கனவே பட்ட அனுபவத்தை வைத்துக் கொண்டு நாம் நடக்கும் பொழுது சில குறைபாடுகளை கரெக்டா காமிச்சு கொடுக்கணும். ஓ, இதை நான் தவறு விட்டு விட்டேன் என்கிற ஏற்பு திறனும் ஒரு வகையில் அது ஞானமே தான். அப்ப இவ்வளவு காலமா யாரும் சொல்லலையா? காரணம் அறியாமல் காரியம் செய்வான் பக்தன். ஏன் அதுக்கு செய்யறேன்? எல்லாரும் செஞ்சாங்க, நானும் செய்யறேன். அவன் பக்தன். எல்லோரும் போற வழியில் நானும் போய்க்கிறேன்பா, எனக்குன்னு தனியா ஒண்ணு வேண்டாம். அவனு முழு நம்பிக்கையோட அடுத்தவங்க பின்னாடி போறவங்க எல்லாம் பக்தன். காரணம் என்னவென்று காண முயற்சிப்போன் யோகி. என்னவா இருக்கும்? இப்ப நம்ம எப்படி அறிவியல் ஆராய்ச்சின்னு சொல்றோமோ, கோள்கள் நட்சத்திரங்கள் எப்படி உருவாயிருக்கும்? இது உருவாவதற்கு எது காரணம்? என் வாழ்க்கையில் ஒரு சிக்கலுக்கு என்ன 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 காரணம் அப்படின்னு தேடுறவங்க எல்லாம் யோகியில வச்சுக்கலாம். காரணம் கூற முடியா எல்லை கண்டவன் முத்தன். முத்தனுக்கு தெரியும், ஆனா அவனுக்கு சொல்ல முடியாது.
ஒரு தாய் தன் மணாளருடன் கூடியிருந்த சுகத்தை மற்றவர்களுக்கு சொல்ல முடியாது. மகிழ்ச்சி அந்த வார்த்தையில் சொல்றார். உணர்ந்துட்டாங்கன்னு சொல்ல முடியாது. அப்படி இருக்கவங்கள முத்தன்கிறார். காரணம் விளைவுகளைக் கண்டு செயலாற்றுபவன் ஞானி. காரணம் ஒவ்வொரு காரணமும் ஒரு காரியம். ஒரு காரியம் நடக்குதுன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அந்த காரண காரிய விளைவு எங்கிருந்து ஆரம்பிக்குது? இறைநிலையிலிருந்து ஆரம்பிக்குது. இறைநிலைன்னு எங்கேயோ பார்க்காதீங்க. எங்கும் நீக்கமற நிறைந்துள்ள இறைநிலை. அது சிவம்னு சொன்னாலும் சரி, கர்த்தர்ன்னு சொன்னாலும் சரி, அல்லாஹ்ன்னு சொன்னாலும் சரி, என்ன பேர் இட்டு கூப்பிட்டாலும் ஒண்ணுதான் அத குடுக்குறாங்க. அது தோன்றுவதற்கு என்ன காரணம்? அதனுடைய விளைவு என்ன? விளைவுல இருந்து மறுபடியும் ஒரு காரணம் தோன்றிடும். ஒரு காரியம் நடக்கும். மறுபடியும் ஒரு விளைவு வரும். அந்த காரண காரிய விளைவுகளை கண்டு செயலாற்றுவோம். இவரதான் மகரிஷி சொல்றாங்க ஞானி. அப்பேற்பட்ட ஞானத்தை பெற்றவர்கள் வழி நடத்துறாங்க நம்ம. ஆனால் இந்த உலகம் மாறியதா? அவர்கள் சொல் பேச்சை கேட்குதான்னா, கும்பிடு போட்டுட்டு நானும் அவர் வழிதான் அப்படின்னு சொல்லிக்குவாங்க. சொன்னா மகாத்மா காந்தியை அக்டோபர் 2ஆம் தினத்தில் காந்தி ஜெயந்தி என்ற ஒரு விழா எடுத்து அவருக்கு மாலை போட்டு அப்படியே பக்கத்து கடையில போய் மாமிசம் சாப்பிடுவாங்க. அது காந்திய வழிபாடே அல்ல. அவர் என்ன சொல்றாரோ 1000 கருத்துக்கள் சொல்லியிருந்தாலும் ஒரு கருத்தை நான் ஏற்று நடக்கிறேன். இது காந்திய கருத்து நான் ஏற்று நடக்கிறேன். அது காந்திய வழிபாடு. ஆனா ஞானிகள் சொல்வதை நான் ஒரு அளவுக்காவது கேட்டு நடக்கிறேன் என்றால் அது ஞான வழிபாடு. அப்படி நடக்கிறது தான் நம்ம வாழ்க்கை. அந்த வழியா இருக்கிறது ஞான வாழ்க்கையாக இருக்க முடியும். அப்ப ஞானம் எவ்வாறு பெறுவது? கட்டாயம் ஒரு குரு தேவை. நாம் குருவை தேட வேண்டாம். குரு நம்மை தேடி வருவார். இதான் நடக்குது. உலகம் பூராவும் குரு நம்மளை தேடிட்டு இருக்கார். நாம் போய் குருவை தேட வேண்டியது. நம் மனப்பக்குவத்தை அடைந்தால் அதற்கான குரு அமைந்து விடுவார். திருடுன்னு நினைச்சா திருட்டு சொல்லி தர திருட்டு குரு வந்துருவார் மகரிஷி. அப்ப நம்ம எதை தேடுறோம்? துன்பம் இல்லாத வாழ்க்கை. வாழ்க்கை ஏன் இவ்வளவு சிக்கலா இருக்கு? ஏன் இத்தனை கஷ்டம்? சமூக சீர்கேடுகளுக்கு என்ன காரணம்? இது எல்லாத்தையும் கேள்வி கேட்கிறோம். ஆனா நம்மளால போக முடியல. அப்ப அந்த மாரி பெற்றோர்கள் நமக்கு குடுக்குறாங்க. திருக்குறள், திருவள்ளுவர் ஒரு மிகப்பெரிய ஞானி. பாரதியார், வள்ளலார், ஆதிசங்கரர், ராமானுஜர், மத்வர் ஏராளமான ஞானிகள் தோன்றியிருக்காங்க. உலகம் முழுவதும் தோன்றிட்டே இருக்காங்க. ஆனால் அவர் சொல்வதை கேட்பதில்லை. அவர் இறந்த பிற்பாடு அவருக்கு குரு பூஜை நடத்திட்டு நான் அவர் வழியில் நடக்கிறேன் என்று சொல்லிக்குவாங்க. இல்ல அவங்க நோக்கம் அது அல்லவே அல்ல. அப்ப ஞானம் பெறுவதற்கு என்ன வழி? அல்லது ஞானம் பெற்றால் என்ன நடக்கும்? மகிழ்ச்சி ஒரு பாடல்ல சொல்றார். புக்ககம் போய் மக்கள் பெற்றும் பிறந்தகம் மறவால் போல். ஒரு பெண் திருமணமாய் கணவன் வீட்டுக்கு போய் எவ்வளவு காலம் கழிச்சாலும் எங்க வீட்டுக்கு நான் போயிட்டு வரேன்பாங்க. கட்டிட்டு வந்ததுதான் அவங்க வீடு. ஆனாலும் எங்க வீட்டுக்கு நான் போயிட்டு வரேன்பாங்க. அதுபோல மகிழ்ச்சி இதுக்கு உதாரணம் கொடுக்க சிக்கலுள்ள வாழ்க்கையிலும் சீவன் சிவன் நிலை மறவா யுக்தி அப்படிங்கிறார் ஞானத்தை. சீவன் சிவன் சிவமே மனிதனாக வந்திருக்கிறது என்கிற உணர்வினை பெற வேண்டும். சொல்லிடலாம். எல்லாரும் சொன்னாங்க நானும் சொல்லலாம். ஆனா அது ஞானம் அல்ல. எப்பொழுது உணர்கிறோமோ சீவனே சிவனாக வந்திருக்கிறது அப்படின்னு எப்ப உணர்கிறோமோ அப்பொழுது ஞானம். ஞானம் இறுதி அல்ல, டெஸ்டினேஷன் அல்ல. நாம் எங்கு சென்று போகிறோம் இறுதியாக அடையக்கூடியது ஞானம் அல்ல. ஞானத்துடன் தொடரக்கூடிய வாழ்க்கை தான் நம்ம தேவைப்படுது. ஆனா 5 புலன் வழியாக பெற்ற அறிவு குறை அறிவாகவே இருக்கு. ஏன்னா வாழ்க்கை சிக்கல் இருக்கு. அப்ப எங்க போய் எடுக்கிறது? அப்ப குரு, ஒரு நல்ல குரு. அது யாரு வேணாலும் வச்சுக்கலாம். ஆனா இதுல நமக்கு வேதாத்ரி மகரிஷி அவங்க நமக்கு கிடைக்கிறாங்க. என்னென்ன குடுக்குறாங்க? தனி மனிதனுக்கான வாழ்க்கை சிக்கல்கள் தீர்ப்பதற்கு வழி. ஞானம் பெற்ற மகான்
எப்படி தீரும்? உடல்நலக் குறைபாடுகளை எப்படி தீர்த்துக் கொள்வது? அல்லது வராமல் பாதுகாத்துக் கொள்வது? விஞ்ஞானம் வந்த பின் மருத்துவத்தை செய்யச் சொல்லுது. ஆனா ஞானமோ என்ன சொல்லுது? உங்க உடலுக்குள்ளே அத்தனை சக்தியும் இருக்கிறது. அதைக் கொண்டே எல்லாவற்றையும் நீங்களால் சமாளிக்க முடியும். முன்னெச்சரிக்கையாக இருந்தால் மட்டுமே. அப்ப நமக்கு ஞானம் கிடைக்குதோ இல்லையோ, பெற்ற ஞானியோட ஒரு கருத்தை நம்ம ஏற்றுக்கொண்டால், நம் வாழ்க்கையை வளப்படுத்துகிறது. ஏற்கனவே இருக்கு. நான் புதுசா இந்த உடல்ல இருக்கிற ஒரு உறுப்பை கூட நாம் கேட்டு வாங்கல. இயற்கை என்னும் பேராதார சக்தி அல்லது இறை சக்தி நமக்கு என்ன தேவையானதோ அத்துணையும் வழங்கி வைத்திருக்கிறது. அத வளமாக பயன்படுத்துகிறோமா? வளமாக இருக்கிறது. பயன்படுத்துகிறோமான்னா இல்லவே இல்ல. அப்ப அதில தோன்ற வாழ்க்கை சிக்கல், உடல்நலக் குறைபாடு, மனநலக் குறைபாடு, நட்பில் ஏற்படுகிற விரிசல்கள், அப்போ மனதில் ஏற்படுகிற களங்கங்கள், அப்ப கர்மீயத்தில் ஏற்படுற களங்கள். இத பத்தி எல்லாம் ஞானம் நமக்கு சொல்லித் தருது. சொல்லிக் குடுக்கல, உணர்த்துது. அப்ப உணர்வதற்கு ஒரு காலம் தேவைப்படுது. எந்த மனிதனா இருந்தாலும் இந்த ஞானத்தை பெறுவதற்கு ஒரு சிலருக்கு 1 மாச காலத்திலே கூட ஞானம் கிடைக்கும். ஒரு சிலருக்கு 20 வருஷமானாலும் கிடைக்காமல் போகலாம். அவருடைய முயற்சியை பொறுத்து தான் இந்த ஞானம் அமையறதாக இருக்கு. அப்ப அது மாரி ஏற்படுறதுனால தனி மனிதன் எங்கெங்கெல்லாம் நமக்கு பண்ணலாம். ஒவ்வொரு மனிதன் தான் கூட்டுறவில் சமுதாயமாக இருக்கிறான். ஒவ்வொரு மனிதனுக்கும் தனித்தனப்பட்ட கருத்துக்கள் இருக்கும். 100 பேர் சேர்ந்தா 100 கருத்து இருந்தே தீரும். எதை நடைமுறைப்படுத்துவது? இப்ப இந்த கூட்டுறவில் ஏற்படக்கூடிய சிக்கல்கள், சமுதாய சிக்கல்களுக்கு வரலாம். அப்படி ஏற்படுறதை எப்படி தீர்க்கலாம்? அதற்கும் வழி இருக்கு. ஞானிகள் எல்லாத்துக்கும் வழி வச்சிருக்கிறாங்க. ஞான நிலையிலிருந்து சொல்றாங்க. நாம ஏத்துக்க முடியல. இப்ப ஒரு உதாரணத்துக்கு இந்த பொருளாதார சிக்கல். உலகம் முழுவதும் இந்த பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த ஏற்றத்தாழ்வுகளை எப்படி சமப்படுத்த முடியும்? இதுக்கு வேதாத்ரி மகரிஷி ஞான நிலையில இருக்கச் சொல்றவங்க, பொருளை இதுவரைக்கும் நீங்க பகிர்ந்தளிக்கணும்னு முயற்சி பண்ணீங்க. அது எப்பொழுதுமே நடக்காது. ஒவ்வொரு தனி மனிதருக்கான சிறப்புகளுக்கு அவனுக்கு பொருள் ஈட்ட வேண்டும். கட்டாயம் அது நடக்கதான் வேணும். ஆனால் ஈட்டிய பொருளை அவன் வாழ்நாளைக்கு பின்னாடி சமுதாயத்துக்கு குடுத்துடணும். அதுக்கு பதிலு என்ன பண்றோம்? குழந்தைகளை பொதுவாக்கிடுங்கிறார். ஒவ்வொரு தனி மனிதனும் சமுதாய சொத்தா மாத்திருங்கிறார். நீ எவ்வளவு நாளும் சம்பாரிச்சுக்க. அப்ப என்னத்துக்கு என் சந்ததின்னு யாரும் சம்பாதிக்க மாட்டாங்க. இந்த பற்று பாசமே அத்துணை குற்றங்களுக்கும் காரணமாயிருக்கிறது. இதெல்லாம் பேசலாங்க. நடைமுறைக்கு ஒத்து வருமா? வர்ற வரைக்கும் இந்த சிக்கல் இருக்கும். ஞான நிலையிலிருந்து சொல்ற மகான்கள் இதை எந்த விதத்திலும் நம்ம குறை சொல்லவே இல்ல. பொருளை பொதுவாக்குவதை விட்டுவிடுங்க. அவங்களுடைய வாழ்க்கை எவ்வளவு நாளும் ஓடட்டும், பொருள் சம்பாதிக்கட்டும். ஆனால் பெரும் குழந்தைகளை சமுதாய சொத்தாக மாத்தி விடுங்கள். அவர்களுடைய இறப்புக்கு பின்னாடி இது சமுதாய பொருளாதாரம் மாத்திக்கலாம். ஆனா அதுக்கு யாரு சட்டம் வகுக்கிறது? எப்படி நடக்கிறது? அதை நோக்கி நகராமல் இந்த சமூக சீர்திருத்தம் அமையாது. அல்லது உலகச் சண்டைகள் இப்ப உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இருக்குது. நம்ம என்ன பண்ண போறோம்? ஈரானும் ஈராக்குக்கு இருக்கு. ஹமாஸ் எங்கேனாலும் எங்கேயோ நடக்கிற சண்டையில பாதிக்குதே. என்ன காரணம்? அப்ப தனி மனிதனுக்கு ஏற்படுற அந்த முனைப்பு சமுதாயத்தை ஒரு பெரிய சொல்லிட்டு எல்லாரும் இழக்கிறோம். எதை அழிக்கிறோம்? இயற்கையை அழிக்கிறோம். அப்ப இயற்கை எல்லா வளங்களையும் நமக்கு கொடையா கொடுத்திருக்கு. ஆனா நம்ம அழிக்கிறோமே. அழியாமல் பாதுகாப்பது எப்படி அப்படின்னு ஒரு கேள்வி வச்சீங்கன்னா, ஒவ்வொரு தனி மனிதனும் இது நிறைய பேர் கேட்பாங்க. கடல்ல எப்ப அலை குறையுறது? நாம எப்படி வாழ்றது? இல்ல ஞானம் பெருகும் வரைக்கும் உங்களாலோ, மற்றவர்களாலோ நீங்க நல்ல ஒரு கார் டிரைவிங் நல்ல புது கார் வாங்கியிருக்கீங்க. நல்லா டிரைவ் பண்ணீங்க. ஒரு 20 வருஷம் நீங்க டிரைவ் பண்ணி பழகியிருக்கீங்க. அதனால எச்சரிக்கையா ஓட்ட முடியும் உங்களால. ஆனாலும் குறுக்கே ஒரு சின்ன சைக்கிள் ஓட்டுற பையன் உங்க வண்டியில கொண்டு வந்து மோதி காயப்படுத்திடலாம்.
அப்ப அந்த பையனும் வரும் வரைக்கும் இந்த சமுதாய சிக்கல் எப்படி ஒரு விபத்து நடக்கிறதோ, அதுபோல அன்ன வரைக்கும் இது நடந்தே தீரும். என்ன பண்ணலாம்? அதை நோக்கி அது நகர்த்துது நம்மளை. அப்ப வாழ்க்கை சிக்கல்கள், துன்பம் என்பது நம்ம கொடுக்கிற படிப்பினை. அது படிக்கட்டு, தடைக்கற்கள் அல்ல. அப்ப ஒவ்வொரு துன்பத்தையும் தாண்டும் பொழுது நாம் பெறுகிற ஒரு அறிவு, ஞானமாக மாறிக்கொண்டே வரும். வாழ்க்கை பயணம். எத்தனையோ பேர் வாழ்ந்த வாழ்க்கைய தான் நாம இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கோம். அப்படி தனி மனித வாழ்க்கை பிரச்சனைகள் ஞானம் ஏற்படும் பொழுது என்ன நடக்கும்? அல்லது ஞானம் யாருக்கு வேண்டும்? உலகில் உள்ள அத்துணை பேருக்கும் ஞானம் தேவைப்படுகிறது. எப்படி 5 புலனும் கரெக்ட்டா இருந்தா தான் வாழ்க்கை சரியா வாழ முடியுதோ, அது மேல ஞானம் பெற்றால் மட்டுமே தான் இந்த வாழ்க்கை சிக்கல் இல்லாத வாழ்க்கையை பெற வேண்டும். ஆனா பிறக்கிற ஒவ்வொரு மனிதனும் ஞானம் அடைய வேண்டும். ஏன்னா அவ்வளவு கஷ்டமா? இல்லவே இல்ல. சுலபம். நாம் முயற்சி செய்தால் அடுத்த தலைமுறை ஈஸியா வந்துரும். நம்மளுடைய முயற்சி, நாம் செய்கிற தவம், அடுத்த தலைமுறையை பிறக்கும் பொழுதே ஞானமுள்ள குழந்தைகளாக பெற முடியும். சாத்தியக்கூறுகள் இருக்கு. அப்ப இவ்வளவு காலம் என்ன பண்ணியிருக்காங்க? இல்ல. ஒரு பக்கம் வேதத்தை ஓதி, இன்னொரு பக்கம் கோவில்களை இடித்துக் கொண்டிருக்கிறோம். இது கேட்கறது ராமாயணம், இடிக்கிறது பெருமா கோயிலையாம்மா. நமக்கு தெரிந்தோ தெரியாமலோ ஞானிகள் பேச்சை நாம் கேட்பதில்லை. அதுதான் உண்மை. அப்ப நமக்கு விளங்குற மாரி அவங்க சொல்லலையா? சொல்லியிருக்காங்க. நாம் தயாரா இல்ல. ஆனாலும் வாழ்க்கை சிக்கல்கள் தொடர்ந்து கொண்டே தான் இருக்கிறது. அது தெளிவு பெற. அது மாரி ஞானிகள் ஒவ்வொருத்தருக்கும் எத்தனையோ ஞானிகள் பிறந்தாலும், ஒரு சாதாரண மனிதனுக்கு ஏற்புடைய மாறி கொடுத்தது வேதாத்திரி மகரிஷி அவர்கள் தான். அவர் சமுதாய சிக்கல்கள் சொல்றாரு. போரில்லா நல்லுலகம், பொருட்துறையில் சமநீதி, நேர்மையான நீதிமுறை, நிலவுலகோர் ஆட்சி, சீர் செய்த பண்பாடு, சிந்தனையோர் வழிவாழ்வு, தேர் திருவிழா தவிர்த்தல், சிறுவர்கட்கே விளையாடு, சீர்காந்த நிலை விளக்கம், தெய்வ நீதி வழிவாழ்தல், இப்படி பல மதங்கள், பல கடவுள், பழக்கம் ஒழிந்து உண்மை ஒன்றை தேர்ந்தெடுதல். இது பொதுவான நம்ம கொடுக்கிற ஒரு கருத்து கோட்பாடு. எதுக்கு? வாழ்க்கைக்கு. யார் வாழ்க்கை? அங்க போர் நடந்தா நமக்கு என்ன பண்ணுது? நம்மளையும் பாதிக்கத்தான் செய்யும். நம்ம பொருளாதாரம் கீழ தான் போகும். உலகத்துல போர் பதற்றம் நீடித்துக்கிட்டே இருக்கு. உலகப் போராக மாறிவிடுமோ? நமக்கு தெரியாது. ஆனால் அரசியல் தலைவர்களுக்கு இதெல்லாம் புரியும். அவங்க வந்துர்றாங்களான்னா அவங்க இல்ல. தெளிவு இல்ல. அப்ப அந்த அறிவை அறிந்த தெளிவு வர்ற வரைக்கும் வாழ்க்கை சிக்கல்கள் நீங்க என்ன உயரத்தில் நீங்கள் ஞானம் பெற்றாலும், உங்கள் வாழ்க்கை உங்களுக்கு சரியாக அமைக்க தெரிந்திருந்தாலும், ஞானம் பெறாத ஒருத்தரால் உங்களுக்கு துன்பம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இதுதான் ஞானிகள் நடந்தது. இயேசுபிரானை சிலுவையிலேயே அறையணும். வள்ளலாருக்கு வந்த தீங்கு, ஒவ்வொரு ஞானிகளும் இறந்த விதம், இதெல்லாம் கணக்கு போட்டு பாருங்க. ஏன்னா நம்ம ஞானம் அடையாதவர்கள் இவர்கள் மக்களை நெறிப்படுத்தி வேறு விதமாக வாழ வைத்து விடுகிறார்களோ, அந்த அறிவின் குறைபாட்டிலே இருக்கிற வரைக்குமே இவர்கள் வாழ்க்கையை நம்மால் பறித்துண்ண முடியும். அது ஏமாற்றி வாழ்வது. இது நடந்துகிட்டே இருக்கும். நம்மளே அறியாமல் நம் பாக்கெட்ல இருக்க பணத்தை எடுக்க முடியும். இப்ப ஒரு வாழ்க்கை பொருளாதாரம் இன்னைக்கு இவ்வளவு குறைஞ்சு போச்சுன்னு சொல்றவன், ரூ. 10 வச்சிருக்கிறோம் நம்மளே அறியாமல். 10 வருடத்திற்கு முன்னாடி இருந்த ரூ. 10க்கும் அதே ரூ. 10 வைத்திருக்கிறேன். இன்னைக்கு 5 இட்லி கிடைச்சது. இன்னைக்கு 1 இட்லி தான் கிடைக்கும். அப்ப 4 இட்லி சாப்பிட்டவங்க யார்? யாரோ செய்கிற தவறுகளுக்கு நாமும் அதுக்கு வழிவகுக்க வேண்டியதான். அப்ப நாட்டோட பொருளாதாரம் ஏற்ற இறக்கம் அத்துணையும் நம்மை பாதிச்சுட்டே இருக்க நமக்கு தெரியாது. அப்ப ஞானம் பெறும் பொழுது இதெல்லாம் நமக்கு ஏற்படும். தனி மனிதல் ஏற்படுகிற வாழ்க்கை சிக்கல், உடல் நலம், மனவளம், நட்பு நலம், கர்மிய தூய்மை, பிரம்மஞானம். யான் யார் என்கிற உணர்வே ஒரு முழுமை அடைதலை இறை உணர்வு வரைக்குமே கூட்டிட்டு போகுது. தன்னை பற்றி அறியும் ஞானம் முழுமையாக இறை உணர்வு வரைக்கும் கூட்டிட்டு போகுது. அப்ப இறை உணர்வு பெற்ற வாழ்க்கையே சிறந்தது. அதுல ஆரம்பிக்கிறது தான் ஞான வாழ்க்கைன்னு சொல்லலாம். அப்பேற்பட்ட ஞான வாழ்க்கையை ஒவ்வொரு மனிதனும் பெற வேண்டும்.
ஏன் அது ஞானத்தை அடையணும்னா, எல்லா வளமும் நான் கேட்டு வாங்கல. இந்த உலகம் யாருக்காக படைக்கப்பட்டது? ஒவ்வொரு மனிதனும் எனக்காகவே என்கிற மனோகண்ணோட்டத்திலே இருக்கும். என் பூமி, என் சொத்து, நான் தான் அனுபவிப்பேன். இப்படி சொல்றவங்க 100 வருஷத்துல இல்லாத போறாங்க. ஆனால் இந்த உலகம் தோன்றி 13.7 பில்லியன் ஆண்டுகள் ஆச்சு. இன்னும் பல பில்லியன் ஆண்டுகள் இந்த உலகம் இருக்கும். அந்த உலகம் நிரந்தரமாக இருக்கிறது. ஆனா நான் நிரந்தரம் அல்ல என்கிற கருத்து அது உள்ளத்துக்கு எட்டவே மாட்டேங்குது. ஞானிகள் இதுதான் கூட்டி கொடுக்குறாங்க. அப்ப அது நிரந்தரமானது. எங்கிருந்து வந்தது? கேள்வி கேட்டு பாரு. அப்ப அப்பேற்பட்ட உணர்வினை இட்டுச் செல்லக்கூடிய ஒரு வழி ஞானத்திற்கு உண்டு. அது அடைஞ்சுதான் ஆகணுமா? அது வரைக்கும் பயணம் துன்பம் இருந்துகிட்டு இருக்கும். ஞானம் அடைகிற வரைக்கும் அல்லது சராசரியாக ஒரு 50% உலக மக்கள் தொகையை ஞானம் அடையும் வரைக்கும் ஞானம் பெற்றவர்களால் ஞானம் பெற்றவர்களுக்கு பெறாதவர்களால் துன்பம் இருந்தே தீரும். ஆனால் குறைத்துக் கொள்ளலாம். அப்பேற்பட்ட ஒரு ஞான வாழ்க்கையை தான் மகரிஷி நமக்கு இந்த பிரம்ம ஞானம் என்கிற உணர்வுல கொடுத்திருக்காங்க. எது பிரம்ம ஞானம்? இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தெழுத்தும் ஆற்றல். அதன் திணிவும் அடிப்பு விழ சுழலும் நுண்மென்னா வேற ஒண்ணும் இல்ல. தெய்வம் தான் மாறி வருது. ஆற்றலா இருந்து துண்டு விட்டது. இறைத்துகளா மாறுச்சு. விண்ணா மாறுச்சு. அதுதான் பல தோற்றங்களை கடந்து 5 அறிவு வரைக்கும் 5 புலன் பஞ்சத்தம் மாற்றை ஏற்படுத்துகிற புலன்கருவிகளை அமைத்துக் கொண்டு 6வது அறிவு பெற்ற மனிதன் வரைக்கும் வந்திருக்கிறது. அதுவே நானாக இருக்கிறேன். எந்த மாற்றமும் இல்லை. எங்கிருந்து? அகம் பிரம்மாஸ்மி, மனமே பிரம்மம், மனம் கடவுள்னு சொல்லுது. தத்துவமசி, நீ அதுவாக இருக்கிறாய். எது? இறைவனே நீயாகவும் இருக்கிறாய். அல்லது நீ இறைவனாகவும் இருக்கிறாய் என்கிற கருத்து எப்ப வேதம் தோன்றியதோ அன்னையிலிருந்து சொல்றாங்க. விளங்குற வைக்கிறவங்க மட்டும் மாறிக்கிட்டே வர்றாங்க. அது எளிமைப்படுத்தப்பட்டு வாழ்க்கையை உணர்த்துறவங்க வேதாத்திரி மகிழ்ச்சியோட கருத்து தான். அப்ப தனி மனித வாழ்க்கை சிக்கல் தீர்ந்து கூட்டுறவால் ஏற்படும் சமுதாய சிக்கல்களை தீர்த்துக் கொள்ளலாம். என்னவா இருந்தாலும் சரி, அது நதிநீர் பங்கீடாலும் சரி, நிலத்துக்கு எல்லை கட்டி வச்சிட்டோம். நாம தான் எல்லை கட்டிருக்கோம். இந்த ரஷ்யா, அது அமெரிக்கா, அது ஜப்பான், அது இல்ல நாடு, ஒரு மாநிலம். அது பிரிவினை எதற்கு என்றால் ஒரு ஆளுமைக்கு தேவைப்படுகிறது. அதை மட்டும் வச்சா போதும். அப்ப எப்படி தீர்க்கிறது? ஓருலக ஆட்சி தீர்வு இருக்கு. ஒரு வேறு சிற்றூரா இருக்கும். எத்தனையோ மன்னர்கள் தோன்றி அவங்களுக்குள்ள அடிச்சுக்கிட்டாங்க. அதெல்லாம் இணைச்சு இப்ப அரசாங்கம் மக்களாட்சின்னு கொண்டு வந்திருக்கோம். நான் உலகம் முழுவதும் மக்களாட்சி இருக்கு. அல்லது ராணுவ ஆட்சி இருக்குது. இதெல்லாம் தவிர்த்து மக்களாட்சி கொண்டு வர முடியும். நாடுகளுக்கு இடையே உள்ள சங்கடங்களை தீர்த்துக் கொள்வதற்கு உலக போலீஸ் ராணுவங்கள் தேவையில்லை. ஓருலக ஆட்சி. அது உலகத்துல சிக்கல் தீர்க்கறதுக்கு ஓருலக ஆட்சி சரியான தீர்வாக இருக்கும். கொஞ்சம் நடைமுறைப்படுத்தி யோசனை பண்ணி பாருங்க. அப்ப உலகத்துக்கும் தீர்வு வருது. எது? ஞானம் பெற்றவர்களால் அது கொடுக்க முடியாது. ஒரு விஞ்ஞானி கொடுக்க முடியாது. நுணுக்கமா போற ஆராய்ஞ்சு ஒண்ணு கொடுக்க முடியும். ஆனால் ஞானம் பெற்றவர்களுக்கு அனைத்தையும் பார்க்கக்கூடிய திறன் இருக்கிறது. மனதைக் கொண்டு அறியும் திறன் அது. அது என்ன சொல்லலாம்? யூக அறிவு, யூக உணர்வு. ஞானம் என்பதை யூக உணர்வு அப்படின்னு நினைக்கலாம். அப்பேற்பட்ட உணர்வு 5 உணர்வில் 6வது உணர்வாக இறை உணர்வு பெற்றுவிட்டால் ஞானம் கிடைக்கும். ஞானத்தின் அந்த புத்தன் என்கிற நிலைக்கு வர்றோம். அப்புறம் காரண காரியை தேடினீங்க அந்த நிலையில தேடினீங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் காரண காரிய விளைவை நம்மால் கண்டுகொள்ள முடியும். அப்பேற்பட்ட தெளிவு, அறிவை அறிந்த தெளிவு ஞானம் தேவைப்படுது. எதுக்கெல்லாம் தேவைப்படுது? நாம் சொல்ல அரசியல், சுகாதாரம், விஞ்ஞானம், பொருளாதாரம், ஆன்மீகத்திற்கும் இது மாற்றுவாக பயன்படுது. ஞானம் அடைவதே ஒன்றே வழி. ஒரு குறிப்பிட்ட பேர் ஞானம் அடைஞ்சால் ஒரு 10 பேத்துக்கு ஒருத்தர் ஞானம் அடைஞ்சா போதும் அவங்களை வழி நடத்திக்கலாம். 100 பேத்துக்கு, 1000 பேத்துக்கு. இப்ப 700 கோடி பேத்துக்கு எத்தனை பேர் ஞானம் பெற்றவர்கள் இருக்கிறான்னு கணக்கு போடு. ஒரு 100 தேர்வான் சொல்லிக்கலாம். 16,000 பேராசிரியர்கள் இருக்கான்னு சொல்லலாம். ஞானம் அடைந்தவர்கள் எத்தனை பேர்? சரி, அப்படியே 16,000 பேர்னாலும் உலகம் முழுவதும் தேடினாலும் இன்னும் 16,000 பேர் வச்சுக்கலாம்.
800 கோடி மக்களுக்கு ஞானம் அடைந்தவருடைய எண்ணிக்கை என்ன விகிதாச்சாரத்தில் இருக்கிறது? இப்ப அதுதான் பலமா இருக்கு. ஞானம் அடைந்தவருடைய ஒரு நிலை ரொம்பவும் கம்மியாத்தான் இருக்கு. அப்ப இந்த மக்கள் தொகை ஞானம் அடைந்தவர்கள் அதிகரிக்க அதிகரிக்க வாழ்க்கை சிக்கல்களை குறைத்துக் கொண்டே வரலாம். இத முதல்லயே சொல்லிட்டாங்க. அறம் நீ முடியலையா? எல்லாம் உனக்கு வரலையா? அறம் வழி வாழ்க்கை வாழ். அறத்தை ஒழுக்கம் கடமைன்னு மகிழ்ச்சி பிடிச்சு கொடுத்துட்டாங்க. அது வள்ளுவர் அறம் பொருள் இன்பம் வீடு வேறு அப்படிங்கிற நாளா பிரிச்சுக்கிட்டாரு. அறம் பொருள் இன்பம் வீடு வேறு. இது வள்ளுவர் சொல்ற வழியில இது மெல்ல மெல்ல கடந்துட்டு வரா. அது இல்லற வாழ்க்கையில இருக்க பிரம்மச்சரியம், கிருகஸ்தன், வானப்பிரஸ்தம், சந்நியாசம். சந்நியாசம் என்பது ஞான நிலை. சந்நியாசம் என்பது உறவிலே கண்ட உண்மை நிலை. தெளிவு துறவி. எதை வேணுமாலும் நீங்க என்ஜாய் பண்ணலாம். ஆனால் அது இல்லையே என்று வாழ்க்கை எப்பொழுதும் வருத்தம் இல்லாத ஒரு மனோநிலை. அது பேர் துறவு. விட்டுட்டு கொடுத்துக்கிட்டு தான் வாங்கிக்கிட்டு தான் இருக்கு. எப்பேற்பட்ட ஞானியா இருந்தாலும் பசிக்கு சாப்பிட்டாகும். யாரோ உழைத்த உணவு அது. அவரே உழைக்க முடியாது. பகிர்ந்து வாழ்கிறோம். யாரோ பகிர்ந்திருக்காங்க. நான் ஏத்துக்கிறேன். இந்த சமுதாயத்துக்கு வேற உங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு. அப்ப மற்றவர்களுடைய தொடர்பினை மேம்படுத்திக் கொள்ளுதல். நட்புன்னு சொல்லலாம். கணவன் மனைவிக்குள்ள நட்பா இருக்கிறோமா, பகையா இருக்கிறோம். எங்கேயும் மாறி மாறி தானே இருக்குதுங்கிறோம். யாராவது ஒருத்தர் இருந்தா ஞானம் பெற்றால் போதும். அந்த குடும்பம் மிகச்சிறந்த குடும்பம், பல்கலைக்கழகமாக இருக்குங்கிறார். வேற என்னென்ன கிடைக்கும்? அன்பு சுரக்கும், கருணை ஊற்றெடுக்கும், மன்னிக்கும் மனோபாவம் இயல்பாக அமைந்துவிடும். குணநல மாற்றங்கள் ஈஸியா இருக்கும். இந்த அருகுண சிறமைப்புன்னு சொல்றமே, நிறைமனம், சகிப்புத்தன்மை, நேர்நெறி உணர்வு, கற்பு நெறி, மன்னிப்பு அப்படின்னு இந்த 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 குணங்கள் இயல்பாக அமைஞ்சு. அது வேண்டுமா வேண்டாமா? எல்லாருக்கும் அட்வைஸ் பண்றோம். ஆனா நம்மளே வாழ நம்ம தயாரா இல்லை. அப்ப அந்த மாற்றத்தை நிகழ்த்துவது ஒரு மனிதனுக்குள் ஞானம் தான் நிகழ்த்த முடியும். அப்ப ஒவ்வொரு மனிதனும் ஆரிய ஞானிகளாக இருந்தா உலகத்துல என்ன பிரச்சனை? உலக போரே கிடையாது. அப்ப அமைதியை நோக்கி நம்ம பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். கிடைக்க மாட்டேங்குது. அமைதி எங்கெங்கெல்லாம் இழக்கிறோமோ அதை அறியும் திறனாவது வேண்டும். எங்கெல்லாம் நான் அமைதி இழக்கிறேன் அப்படிங்கிற திறன் நமக்கு வேண்டும். எனவே ஞானத்துல நிறைய கேள்வி ஞானம், நிறைய யோக ஞானம் இப்படி நிறைய வச்சிருக்காங்க. உணர்வது ஞானம், சொல்லித் தருவது ஒப்பிப்பது ஞானம் அல்ல. அப்ப உணர்வது ஞானம். வாழ்க்கை பற்றிய தெளிவான கண்ணோட்டம். நான் எங்கே பிறந்திருக்கிறேன்? எந்த இடத்தில் இருக்கிறேன்? என்ன வசதிகள் இருக்கிறது? எதை நோக்கி பயணிக்கிறேன்? என்ன இன்னும் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும்? நான் மற்றவர்களுக்கு எவ்வாறு உதவுவது என்கிற ஒரு தெளிவான புரிதல் வந்துட்டு அவங்க ஞானி. ஆனா நமக்கு அடையாளம் காட்டுறதுக்கு ஞானிகளை நம்ம கைப்பிடிச்சுக்கணும். அட்லீஸ்ட் அதையாவது செய்யலாம். அப்பேற்பட்ட ஒரு ஞான நிலை எங்கு கொண்டு போகும்? தனி மனிதனுக்கு அமைதியை தரும், உலகத்தையும் அமைதியை ஏற்படுத்திடும். ஒரு மனிதன் நாளையிலிருந்து நான் ஞான வாழ்க்கை வாழ்கிறேன் என்று முடிவெடுத்தால் உலகத்தில் இருக்க ஒவ்வொரு தனி மனிதன் நினைச்சிட்டு அந்த உலகம் மாறி இருக்கும். அப்ப அப்பேற்பட்ட ஒரு நிலை வேண்டும் என்பதற்கு உலகில் பிறந்த அத்துணை ஞானிகளும் முயற்சி பண்ணாங்க. ஞானத்தை கொடுக்கதான் அவங்க முயற்சி பண்ணாங்க. முடியாத பொழுது பக்தி ஏற்படுத்தினாங்க. அவங்க எந்த அளவுக்கு நெறிப்படுத்த முடிஞ்சனோ ஒரு வகைப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்தாங்க. எதுக்கு? நமக்கும் இறைக்கமான முக்கியமான நட்பு. அதான் அந்த பாடல்ல சிவன் சிவன் நிறை மரபா யுக்தி அப்படிங்கிறார். எப்பொழுதும் உன்னை நிறைவா மனோநிலை வேண்டும் இறைவா. அப்ப என்னன்னா நாம இந்த 2 கருமையத்தில் ஏற்பட்ட நான் என்கிற உடல் எல்லையற்ற இறைவனே வந்திருந்தாலும் இந்த உடலில் இருந்து பெறுகிற அனுபவங்கள் வேறு வேறாக இருந்தது. அப்ப நான் என்கிற எல்லையில நின்றுதான் இந்த உடல் என்கிற எல்லை கட்டிய நிலை இருக்கணும். ஆனால் மனம் சிவன் என்கிற எல்லையற்ற ஆற்றலோடு எப்பொழுதும் மறவா நிலை, நெறி மறவா யுக்தி அப்படின்னு ஒரு வார்த்தை கொடுக்கிறார். விட்டுரும் இந்த தேர் திருவிழாவை குழந்தையை கூட்டிட்டு போனீங்கன்னா கையை விட்டுட்டு ஓடிடும். அது வேடிக்கை பார்த்துட்டு அப்புறம் அம்மாவை காணுமே தடுமாறும். ஐயோ அம்மாவை விட்டுட்டுமேன்னு இருக்கும். எவ்வளவு வேடிக்கை பார்த்தாலும் அம்மாவின் கையை கெட்டியாக பிடித்துக் கொள்ளும் குழந்தையைப் போல
ஞானம் பெற்றவர்கள் நல்ல ஒரு குருவினை கெட்டியாக பிடித்துக் கொண்டால் அவர்கள் வாழ்க்கையும் சிறந்து அவர்களை சுற்றி இருக்கிற குடும்பம், சுற்றம், ஊர், உலகம் அத்துணையும் மேன்மையுறும். இது எந்த விதத்திலும் மறுக்க முடியாத உண்மை. அப்பேற்பட்ட ஞான வாழ்க்கைக்கு இட்டுச் செல்லக்கூடியது மனவளக்கலை. கற்றுக் கொடுத்தவர் இந்த வேதாத்திரி மகரிஷி அவர்கள். அப்பேற்பட்ட ஞான வாழ்க்கையை ஒவ்வொருவரும் அடைய வேண்டும் என்கிற கண்ணோட்டத்தோடு கொடுக்கப்பட்டதே பிரம்ம ஞானம். அது வரைக்கும் வர்றோம், படிச்சுட்டோம், உணர்ந்திருக்கோமான்னா குறைவா இருக்கு. எனவே ஞான வாழ்க்கையை அடைவோம், ஞானத்தை பெறுவோம், ஞான வாழ்க்கையை வாழ முயற்சிப்போம் என்று சொல்லி வாய்ப்பிற்கு நன்றி சொல்லி நிறைவு செய்கிறேன். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம், நீள ஆய்வு, நிறை செல்வம், உயர்வுகள், மெய்ஞானம் வாங்கி வாழ்களும் வாழ்த்தி நிறைவு செய்கிறேன். வாழ்களுடன் வாழ்களுடன் வாழ்களுடன்.